சி செக்ஷன் செய்த பெண்கள் தெரியாமல் கூட இதை பண்ணிடாதீங்க, பிறகு பின்னாளில் வருத்தப்படுவீங்க. இன்றைய காலத்தில் பல பெண்கள் சிசேரியன் மூலம் குழந்தை பெற்றெடுக்கிறார்கள். பிரசவம் முடிந்தவுடன் உடல் உடனே பழைய நிலைக்கு திரும்பிவிடும் என்று நினைப்பது தவறு. வயிற்றில் இருக்கும் தையல், உள்ளே இருக்கும் தசைகள், இரத்த நாளங்கள் அனைத்தும் முழுமையாக குணமடைய குறைந்தது 6 வாரங்கள் தேவை. இந்த காலகட்டத்தில் அதிக வேலை செய்தால் தையல் கிழியும் அபாயம் கூட ஏற்படலாம். அதனால் போதுமான ஓய்வை எடுத்துக் கொள்வதே முதல் முக்கியமான விஷயம். சிசேரியன் பிறகு பெண்கள் கனமான பொருட்களை தூக்குவது மிகவும் ஆபத்தானது. உங்கள் குழந்தையை விட அதிக எடையை தூக்கக்கூடாது. வீட்டில் தண்ணீர் குடம், அரிசி மூட்டை, பெரிய பாத்திரங்கள் போன்றவற்றை நகர்த்துவதும் தவிர்க்க வேண்டும். அதேபோல ஓடுதல், குதித்தல், ஏரோபிக்ஸ், சிட்டப், பிளாங்க் போன்ற கடுமையான உடற்பயிற்சிகளும் மருத்துவர் அனுமதியில்லாமல் செய்யக்கூடாது. உடல் வலி இல்லாதவரை வாகனம் ஓட்டுவதும் தவிர்க்க வேண்டும். வயிற்றில் இருக்கும் தையல் பகுதி சுத்தமாகவும் உலர்ந்தும் இருக்க வேண்டும். குளிக்கும் போது அந்த இடத்தை சோப்பு போட்டு தேய்க்க கூடாது. மெதுவாக தண்ணீர் ஊற்றி சுத்தமான துணியால் துடைத்து உலர்த்தினால் போதும். மருத்துவர் சொல்லாத எந்த கிரீம், எண்ணெய், மருந்தையும் தையல் பகுதியில் தடவ வேண்டாம். சற்று கூட சிவப்பு, வீக்கம், சூடு இருந்தால் அலட்சியம் செய்யாமல் உடனே கவனம் செலுத்த வேண்டும். சிசேரியன் பிறகு சில வாரங்கள் வரை குளியல் தொட்டி, நீச்சல் குளம், ஹாட் டப் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டாம். அதேபோல் டாம்பூன், டூச் போன்றவை தவிர்த்து சானிட்டரி பேட்ஸை மட்டும் பயன்படுத்த வேண்டும். இதனால் உள்ளே ஏற்படும் தொற்றுகள் தடுக்கப்படும். உடல் முழுமையாக குணமடைந்த பிறகே இந்த விஷயங்களில் ஈடுபடுவது பாதுகாப்பானது. இந்த காலகட்டத்தில் உணவுதான் உடலுக்கு முக்கியமான மருந்து. வாயு உண்டாக்கும் உணவுகள், குளிர்பானம், அதிக எண்ணெய் உணவுகள் குறைக்க வேண்டும். கீரை, காய்கறி, பழங்கள், புரதச்சத்து உள்ள உணவுகள் அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். தினமும் 2 முதல் 3 லிட்டர் வரை தண்ணீர் குடிப்பது அவசியம். சிசேரியன் பிறகு சில பெண்களுக்கு மன அழுத்தம், சோர்வு, அழுகை, பதட்டம் போன்றவை ஏற்படலாம். இது இயல்பான விஷயம். ஆனால் அதை மனதுக்குள் வைத்துக் கொள்ளாமல் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் எல்லாத்தையும் தனியாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல் உதவி கேட்பதில் தயங்கக்கூடாது. கணவன், அம்மா, மாமியார், குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு கிடைத்தால் உடலும் மனமும் வேகமாக குணமடையும். 38 டிகிரி செல்சியஸுக்கு மேல் காய்ச்சல், துர்நாற்றம் வரும் சுரப்பு, தையல் பகுதியில் அதிக வலி, சிவப்பு, வீக்கம், சூடு, ரத்தம் வெளியேறுதல் போன்றவை இருந்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். கொஞ்ச நாள்ல சரியாகிவிடும் என்று நினைத்து அலட்சியம் செய்வது பெரிய ஆபத்திற்கு வழிவகுக்கும். சரியான நேரத்தில் சிகிச்சை எடுத்தால் பெரிய பிரச்சனைகள் தவிர்க்கப்படும்.